சரி. கண்ணகி வேடம் அணிந்தவர் மேடையில வேறுங்க. அனைவருக்கும் வணக்கம். போரிடுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணையுடன் அங்கவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறார். ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசின் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காசிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை பற்றி உணர்த்துகிறார். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இது நாடகமாக அமைந்துள்ளது. வழியை விடுங்கள். நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? எதிர்த்தாலும் என்னிடம் கூறுங்கள். நான் அரசனிடம் கூறுகிறேன். இல்லை இல்லை, நான் அரசனிடம் நீதி கேட்க வந்திருக்கிறேன். அப்படியானால் நான் அரசனிடம் சென்று கேட்டு வருகிறேன். அரசே அரசே, நாம் அலங்காரிய வாயில் போல் ஆயிரக்கண்களோடு தலைவீதி கோலத்தோடு ஒரு பெண் வந்து நிற்கிறார். அப்படி அந்த பெண்ணுக்கு என்ன தீர்வு கேட்டாயா? கேட்கவா? அதை பற்றி உங்களிடம் தான் கூற என்பதை சொல்கிறார். உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாகவும் கூறுகிறார். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அழைத்து வாருங்கள். அரசர் உங்களை உள்ளே அழைத்தார். இளமடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் என்னை காண வந்ததன் காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? உலகம் வீக்கும் மண்ணும் ஒரு புறாவுக்காக தன் உடலை ஏன் தந்த சிறுவனையை பற்றி நீ அறிவாயா? மக்கள் தேவனிடம் வணங்காத கன்றை தேர்காலில் இட்டுக் கொண்ட தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டுக் கொண்டவனை மனம் மீது சொன்னான். அவனை பற்றி அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாக்கு இன்னும் உன்னை விட குறவில்லை. அதை விட்டு விட்டு நீ வேறு எதையா கூறிக்கொண்டிருக்கிறாயே? தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமை தானே இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழமண்டலம் புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பணியில்லா சிறப்பை விட மாமங்கோன் என்பாரின் மருமகன் நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த திருடன் கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, நிறுத்தி. என் கணவனை திருடன் என்று கூறுவதற்கு நீ யார்? என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊர்விலை பயனால் உன் ஊருக்கு வந்து என் காய்ச்சலமே இப்போது என் கணவனை அநியாயமாக கொண்டு விட்டாயே. நீ செய்தது தப்புமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுக்கல் என்றது ஏற்புடையது. அது அறநெறியும் ஆகும். இது அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறு செய்தவர்களை தண்டிக்க தகுதியுடன் மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடம் இருந்த சிலம்பு அரசுக்குரிய சிலம்பு என்றான். அது நிலை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் சாட்சியம் என்பது மாணிக்க கற்களாலானது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாயின் அரசுக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களாலானது. ஆண்டோர்கள் நிறைந்த இந்த அவைதனில் அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாருக்கு கோடென்ற பெற்ற சிலம்பை இங்கு கொண்டு வா.